ஸ்டார்டர் டவுன்லோட் பைமோட்டோ மொபைல் ஆப். நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம் பெஸ்ட்டான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா பைமோட்டோ மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய கனவெல்லாம் இருக்கும், அப்படித்தானே? ஆனால் கால் நகரவே நகராது. சகதியில் மாட்டிக்கிட்ட மாதிரி கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் முதல் அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு நான் என் கதையை சொல்ல போகிறேன். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிறதுல இருந்தும், எல்லாத்தையும் போட்டு போட்டு யோசிச்சு மண்டை காயறதுல இருந்தும் எப்படி வெளியே வந்தேன்னு ஒரு கதை. ஏன்னா நீங்க இப்போ இருக்கிற இடத்துல நானும் இருந்திருக்கேன். நான் சொல்ற இந்த சின்ன சின்ன வழிகள் இருக்கே, அது என் வாழ்க்கையையே மாத்திடுச்சு, உங்களுக்கும் மாத்தும். எதையாவது போட்டு போட்டு யோசிச்சு கடைசியில ஒண்ணுமே பண்ணாம விட்டுருவீங்களா? இல்ல தானா எல்லாம் சரியாயிடும்னு நினைப்பீங்களா? ஆனா மனசுக்குள்ள அப்படி ஆகாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? அடடா, அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான் அது. ஓடிட்டே இருப்போம், ஆனா ஒரு அடி கூட முன்னால போகாது. நான் எப்படி அந்த வலையிலிருந்து தப்பிச்சேன்னு சொல்ல போறேன். நான் என்ன கத்துக்கிட்டேன், எப்படி நகர ஆரம்பிக்க சக்தி கிடைச்சதுன்னு சொல்றேன். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டேன். அப்பதான் படிச்சு முடிச்சிருந்தேன். கனவுகளோட துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் எப்படி நிஜமாக்குறதுன்னு ஒரு யோசனையும் இல்ல. ஏதாவது பெருசா பண்ணணும்னு ஆசை, ஒரு புது விஷயம் கத்துக்கணும், பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், இல்லனா வேலையில இன்னும் முன்னாடி போகணும். ஆனா ஆரம்பிக்க நினைக்கும் போதெல்லாம் ஒரு கேள்வி வெள்ளம் என்னைய மூழ்கடிச்சிரும். ஐயோ, தோத்துட்டா என்ன பண்றது? தப்பான வழியை தேர்ந்தெடுத்தா ஜனங்க என்ன நினைப்பாங்க? குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம். இந்த ஓவர் திங்கிங் இருக்கு, அது ஒரு ராட்சசன் மாதிரி. அதனால நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், எதையும் பண்ணாம தவிர்த்தேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எனக்கு நானே சொல்லுவேன். ஆனா அந்த நாளைக்குன்னு சொல்றது மட்டும் வரவே வராது. நாள்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாசங்களாச்சு. நான் நடக்கிறத ஒத்துக்காம ரொம்ப முக்கியமான நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தேன். ஒரு மோசமான வலையில மாட்டிக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், ஆனா எதையும் முடிவு பண்ணவே மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் போதும்னு ஆயிடுச்சு. எல்லாம் சரியா அமையட்டும்னு காத்திருந்தா நான் இன்னும் பின்னாடி போயிட்டே இருப்பேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட வலி தோத்துருவோங்கிற பயத்தை விட பெருசாயிடுச்சு. அப்பதான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு முடிவு பண்ணேன், சின்னதா ஒரு அடி. நான் கத்துக்கிட்ட ரகசியம் இதுதான். முன்னாடி இருக்கிற முழு பாதையும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அடுத்த அடி எடுத்து வச்சா போதும். எனக்கு அந்த முதல் அடி ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ரொம்ப பெருசா, ரொம்ப பாரமா இருக்கிற எல்லாத்தையும் நான் எழுதி வச்சேன். ஒரு நோட்புக் எடுத்து என் குழப்பமான எண்ணங்கள், பெரிய பயங்கள், காட்டுத்தனமான கனவுகள் எல்லாத்தையும் அப்படியே கொட்டினேன். அது சரியா இல்ல, ஆனா நிஜமா இருந்துச்சு. என் எண்ணங்களை பேப்பர்ல அப்படியே அப்பட்டமா பார்த்ததும் நான் ஒரு சின்ன செய்யக்கூடிய இலக்கை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு நானே சண்டை போட்டுக்கல. என்னால நிஜமாவே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான விஷயத்த நான் எடுத்தேன். உதாரணத்துக்கு, புதுசா கோடிங் இல்ல கர்நாடக இசை கத்துக்கணும்னா வெறும் முதல் 10 நிமிஷம் ஆன்லைன் டியூட்டோரியல் மட்டும் பார்ப்பேன். ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா வெறும் 15 நிமிஷம் சில யோசனைகளை மட்டும் பண்ணுவேன். அவ்வளவுதான். எந்த அழுத்தமும் இல்லை, மண்டை காய யோசிக்கிறது இல்லை, சும்மா செய்யறது தான். நான் கண்டுபிடிச்ச பெரிய உண்மை இதுதான். யோசிச்சுட்டே இருந்தா ஒரு இடத்துல மாட்டிக்கிறதுல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க செயல்படணும். ரொம்ப சின்ன அடி கூட சக்தி கொடுக்கும். எல்லாம் சரியா அமையட்டும்னு காத்திருக்காதீங்க. முன்னாடி போறது கொஞ்சம் கலைஞ்சு போனாலும் நின்ன இடத்திலேயே இருக்கிறத விட எப்பவும் நல்லதுதான். முதல் அடியை எடுத்து வைக்கவே துணிச்சல் இல்லாம 5வது இல்ல 10வது அடியை பத்தி யோசிச்சு மண்டைய உடைச்சுக்காதீங்க. உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க. ஒவ்வொரு சின்ன அடி முன்னாடி போறதும் ஒரு வெற்றி தான். அதை கொண்டாடுங்க. அதுதான் அடுத்த அடிக்கு உங்களுக்கு தெம்பு கொடுக்கும். தோல்வி பயத்துல நடுங்கி போய் நிக்காம உங்களுக்கே கேட்டுக்கோங்க, ரொம்ப மோசமா என்ன ஆக போகுது? நிறைய நேரங்கள்ல உங்க மனசு பயமுறுத்துற அளவுக்கு அந்த பதில் ஒன்றும் பயங்கரமா இருக்காது. தினமும் எடுத்த அந்த சின்ன சின்ன அடிகள் என் வாழ்க்கையில பெரிய சங்கிலி தொடர் மாற்றத்தை உருவாக்குச்சு. சின்னதா 10 நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சது வாரங்கள் போய், மாசங்கள் போய், மணி நேர கணக்குல ஒருமுகப்படுத்தின வேலையா மாறிடுச்சு. சீக்கிரமே நான் நிஜமான பலன்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? அது வெளியில நடந்ததில்ல, என் மனசுக்குள்ள நடந்த மாற்றம் தான் அது. எனக்கு கடைசியில புரிஞ்சுது, நான் சிக்கிக்கிட்டது நான் சரியா இல்லைன்னோ, எனக்கு தேவையானதெல்லாம் இல்லைன்னோ இல்ல, நான் நகர பயந்து சும்மா நின்னுட்டதால தான் மாட்டிக்கிட்டேன். ஆனா எல்லாம் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் ஏத்துக்கிட்டு நகர ஆரம்பிச்சதும் அந்த பயமுறுத்துற பயம் பனி உருகிற மாதிரி கரைஞ்சு போச்சு. இப்போ நீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவால் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன அடியை மட்டும் எழுதுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, சும்மா எழுதி வைங்க. அப்புறம் அதை செஞ்சுடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரே ஒரு பெரிய பாய்ச்சல் பண்றது இல்ல. சின்ன சின்ன அடியா ஒண்ணுக்கு ஒன்னா எடுத்து வச்சு
கடைசியில நீங்க நிஜமாவே பறக்கிற வரைக்கும் அதுதான். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க தனியா இல்ல, உங்களுக்கு சக்தி இல்லாமலும் இல்ல. உங்க கனவுகள் அடைய விடாம உங்களை தடுத்து நிறுத்துறது அந்த முதல் சின்ன அடிதான். அதனால அந்த அடியை எடுத்து வைங்க, இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க எதிர்காலத்துல நீங்க திரும்பி பார்த்தா உங்களுக்கு நீங்களே மனசார நன்றி சொல்லுவீங்க.